ரவுடித்தனம் பொறுக்கித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வாழ்க்கையில் ஒன்றும் உருப்பிட முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். அதனால் நீங்கள் எல்லாரும் ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரவுடிகளையும் ஒரே இடத்தில் திரட்டி அம்மாவட்ட எஸ்பி செய்த சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருச்சி மாவட்ட காவல் நிலைய எல்லைகளில் உள்ள பழைய ரவுடிகள் மற்றும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அனைவரும் போலீஸ் முன்னிலையில் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டது. மாவட்டத்தின் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் குற்ற செயல்கள் ஏதும் நடக்காமல் முன்கூட்டியே தடுக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆஜரான குற்றவாளிகள் தற்போது என்ன தொழில் செய்கிறார்கள், எங்கு வசிக்கிறார்கள் போன்ற தற்போதைய விவரங்களை போலீசார் சேகரித்தனர். அவர்கள் தொடர்ந்து காவல்துறையின் கண்காணிப்பில் இருப்பார்கள் என்றும் மீண்டும் குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை பாயும் என்றும் மாவட்ட எஸ்பி எச்சரித்தார். ரவுடிகளிடமிருந்து நன்னடத்தைக்கான பிணை பத்திரங்கள் எழுதி வாங்கப்பட்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் தராமல் வாழ அறிவுறுத்தப்பட்டது. அனைத்து ரவுடிகளையும் ஒன்று திரட்டி மாவட்ட எஸ்பி விடுத்த எச்சரிக்கையும் அறிவுறுத்தல்களும் பொதுமக்கள் மத்தியில் பரவலான பாராட்டுகளை பெற்று வருகிறது. சட்டம் இப்போ முதல்ல மாதிரி இல்லை. முக்கிய குற்றச்சட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. உங்களை பொருளாதார ரீதியாக கூட உங்கள் எல்லாரையும் முடக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பங்களும் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, சமூகத்தில் அமைதி நிலவணும். அமைதி நிலவுனா இந்த குடிச்சிட்டு போய் பக்கத்து தெருவில் சண்டை போடுறது, இல்லை அவன் தெருவில் பைக் ஓட்டிட்டு போய் இடிக்கிறது, அங்கே அடிச்சிக்கிறது, வெட்டிக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டில் பிரச்சனை பண்ணுறது, கோயில் திருவிழாவில் பிரச்சனை பண்ணுறது, ஆடல் பாடலில் பிரச்சனை பண்ணுறது, இல்லை சாயங்காலம் ஒன்றா உட்காந்து குடிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. இங்கே மொத்தமாக ஒரு 300-400 பேர் இருக்கீங்க, அவ்வளோதான். திருச்சி மாவட்டத்தோட தொகை பார்த்தீங்கன்னா, ஜனத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சத்தை தொடுது. நீங்கள் 300 உங்கள் 300-350-400 பேர்னால 30 லட்சம் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்கள் 300ங்கிறது ஒரு நம்பரே கிடையாது. ஜெயிலில் போனால் ஜெயில் வாழ்க்கை ஃபுல்லாக போயிடும். ஸோ திருந்தி ஒழுங்காக உழைச்சி ஒழுங்காக ஒரு நல்ல வேலைக்கு போய் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் கெட்டவர்களோட சேர்க்கை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது.